விஜய் சேதுபதி சார் கேவலமா முட்டு கொடுத்ததுல இது வரைக்கும் பல முட்டுகள் நிறைய இடத்துல கொடுத்தாலும் இந்த முட்டு தான் அந்த நம்பர் 1 கேவலமான முட்டா நான் பாக்குறேன். பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், பிளவுசஸ், சல்வாஸ், குர்த்திஸ், Dress and Materials, Mayura Silks and Fashion. KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. அவர் மேல் வைத்திருக்கும் இவ்வளவு நாள் நான் வைத்திருந்த மரியாதையை தூக்கி தூர போட்டு உடைச்சு விட்டாரு மனுஷன். ஓட்டுங்களை டிரான்ஸ்பரண்டா காட்டுறதுக்கு திராணி இருக்கா? விஜய் டிவிக்கு காட்டுறதுக்கு திராணி இருக்கா? இல்ல அப்புறம் மக்கள் மேல பலியத்துக்கு போடுறீங்க. எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கணும். விஷாலுக்கு ஓட்டு போட்ட மக்களை கண்ண காட்டுங்க, பவித்ராக்கு ஓட்டு போட்ட மக்களை கண்ண காட்டுங்க. சோ அப்படி இப்படின்னு பாத்தீங்கன்னாலும் ஒரு கேம்ல ஊக்க மருந்து எடுத்து ஆட முடியாதுன்றது எவ்வளவு தவறோ எத்திக்கல் இல்லையோ அதே போலதான் ஒரு பிஆர் வச்சுட்டு ஒரு கேம் ஷோ ஆடுறது. ஆனா அன்பார்ச்சுனேட்லி எல்லாருமே பிஆர் வச்சுட்டு வந்துட்டாங்க. அதுல அன்டிசர்வ்டா தீபக் இன்னைக்கு வெளில போயிட்டாரு. சௌந்தர்யாவுக்கு நெகட்டிவ் பிஆர் நடக்குதுன்னு இப்ப வரைக்கும் தெரியாது. தெரிஞ்சா சௌந்தர்யா அதை என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. பாவம் அர்ணவ கண்ணு முன்னாடியே கலாய்க்கிறாங்க. அதுவும் தீபக் சார்லாம் சோஃபாக்கு அந்த பக்கம் எகிரி குதிச்சு சிரிக்கிறாரு. உங்களுக்கு என்ன தோணுச்சு? வாண்டடா பண்ணும் போது தேவைதான் அப்படின்னு முத்து ஒரு விஷயம் பேசுறதுக்கு எந்திரிக்கும் போது பயங்கரமான கிளாப் சவுண்டு. அப்ப எனக்கே வந்துட்டு என்ன முத்து ஓவரா ரியாக்ட் பண்றாரு அப்படின்ற மாதிரிதான் இருந்தது. சோ அத வந்து விஜய் சேதுபதி சாருமே சொல்லியிருப்பாரு, ரொம்ப பவ்யமா நடிக்கிறாருல அப்படின்னு. சோ அந்த மொமெண்ட் பத்தி சொல்லுங்க. முத்துக்கு வந்து என்ன கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுன்னா, எதுக்கு இவங்க கை தட்டுறாங்க, அர்ணவுக்கு கை தட்டணும் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, எல்லாத்துக்கும் கை தட்டுறான் அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. சோ அதனாலதான் அவர் வந்து யோசிச்ச மொமெண்டா நான் பாக்குறேன். இவரு ரயான் அழுதாரு பாருங்களேன் அருண் வெளியில போகும்போது. வாட் ஹேப்பன் ரயான், எங்க இருந்தது இது இத்தனை நாளா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சோ இவங்க ரயானுக்கே தெரியல அது ஒரு பாய்ஸ் பசங்க அப்படிதான் எமோஷனல். அப்புறம் தீபக் சார் வந்து அருண் வெளியில போகும்போது எப்படியும் திருப்பி வருவடா, வரும்போது எல்லாரும் எடுத்துருவா பொங்கலுக்கு அப்படின்னாரு. அந்த இடத்துல எனக்கு அடுத்து நீங்க தான் தீபக் சார் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்ததா. சுனிதா அவர்கள் இந்த பிக் பாஸ்லயே வெறித்தனமா பண்ண ஒரு சம்பவமா இன்னைக்கு அவங்க பண்ண சம்பவத்தை நான் பாக்குறேன். நிச்சயமா, டெஃபினெட்லி. அதே இன்னொரு சைட்ல விஜய் சேதுபதி சார் கேவலமா முட்டு கொடுத்ததுல இது வரைக்கும் பல முட்டுகள் நிறைய இடத்துல கொடுத்தாலும் இந்த முட்டு தான் அந்த நம்பர் 1 கேவலமான முட்டா நான் பாக்குறேன். சினிமா ப்ரமோஷன்ஸ் அப்படின்றத கொண்டு வந்தோம், பிக் பாஸ் ப்ரமோஷன்ஸையும் கொண்டு வந்தோம். நான் என்ன கேட்கிறேன், ஒரு எக்ஸாம் ஆல்ரெடி இருக்கு, எல்லாரும் பரீட்சைக்கு படிச்சுட்டு வாங்கன்னு சொல்றாங்க. கரெக்டா? எல்லாரும் பரீட்சைக்கு படிச்சுட்டு வான்னு சொல்லிட்டு எல்லாரும் எக்ஸாம் எழுதும் போது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் புக்கை கொடுத்து பார்த்து எழுதுன்னு சொன்னான். சார் ஏன் சார் இப்படி பண்றீங்க, தப்பு இல்லை அப்படின்னா என்ன தப்பு? நீ படிச்சதுதான் எழுத போற, நீ எழுதுறதுக்கு தான் மார்க் வரப்போகுது, அவன் என்ன மார்க் வாங்கினா உனக்கு என்ன பிரச்சனை? ஒண்ணு நீ நம்பணும், நீதான் 100 மார்க் வாங்குவோம்னா நீதான் 100 மார்க் வாங்குவ, அதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு ஒரு உருட்டு. அவ காப்பி அடிச்சு வாங்குறாங்க, பிட் அடிச்சு வாங்குறாங்க, குறுக்கு வழியில வாங்குறாங்க, காசு கொடுத்து வாங்குறாங்க, ஆள் வச்சு வாங்குறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. நீங்க வெற்றி பெற வேண்டும் என்றால் அடுத்தவர்களை பார்க்க கூடாது, நீங்க இப்படியே போகணும். நாங்க கோல்மால் தனம் பண்ணுவோம், மொல்லமாரித்தனம் பண்ணுவோம், முடிச்சரித்தனம் பண்ணுவோம், இதெல்லாம் கரெக்ட்னு பேசுவோம். ஏன்னா அது அவங்களுக்கு நடக்கிற பிஆர் கிடையாது, எங்க ஷோக்கு நடக்கிற பிஆர். அதையே நீங்க ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றீங்கன்றதுதான் விஜய் சேதுபதி அவர்கள் பேசும்போது நம்மளுக்கு புரிஞ்ச விஷயமா நான் பாக்குறேன். எனி பப்ளிசிட்டி இஸ் குட் பப்ளிசிட்டி அப்படின்றத மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட்டும் இப்ப முன்னாடி வந்து இந்த எலெக்ஷன் நடக்கும், இந்த ஒவ்வொருத்தவங்க அந்த தொகுதிக்கு யார் அதிகமா ஓட்டுக்கு காத்துறா அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கும். அந்த பேஸ் பண்ணி ஓட்டுகளும் நடக்கும். இப்ப சங்கர் சார் படத்துல கூட இந்த கேம் சேஞ்சர் கூட இருந்துச்சு, அது மாதிரி 20 இடம் கேளுங்க ஒரு ஓட்டுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் போது அதுல காம்படிஷனா கலந்துக்குங்க.
அப்படின்னு விஜய் சேதுபதி அவர்கள் பேசுறத கேட்கும் போது ரொம்ப 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 அவர் மேல் வைத்திருக்கும் இவ்வளவு நாள் நான் வைத்திருந்த மரியாதைய தூக்கி தூர போட்டு உடைச்சு விட்டாரு மனுஷன். நான் இதை யாருக்கு பிஆர்ன்றதெல்லாம் நான் பேசல. பொதுவா பிஆருக்கு சப்போர்ட் பண்ண விஜய் சேதுபதி அவர்களை தான் நான் பேசுறேன். பிஆர்ன்ற காமன் டாபிக் எடுத்துக்கிட்டா அத்தனை பேருக்கு அங்க பிஆர் இருக்கு, அதை விட்டுருவோம். பட் பிஆரே இல்லாம அந்த வீட்டுக்குள்ள வந்த தீபக் எதுக்கு தூக்குனீங்க? இப்ப அதுக்குத்தான் இந்த கேள்வியே. அப்ப இந்த உலகத்துல ஒருத்தன் நேர்மையா இந்த வீட்டுக்குள்ள வந்து தன்னுடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி தன்னுடைய கேம்ல தான் ஒரு 100 நாள் உழைத்து எல்லாருக்கிட்டையும் நிறைய இடத்துல தான் செல்ஃப் ரெஸ்பெக்டுக்கு கொஸ்டின் வரும் போதும் பிரச்சனை எழுதும் போதும் தடுத்து நிறைய இடத்துல வார்த்தைகளை விடாம எல்லாருக்கிட்டையும் அன்பாகவும் இந்த கேமுக்கு 100% எஃபர்ட் கொடுத்து எல்லா டாஸ்களையும் விளையாடின தீபக் அவர்களை மக்களுக்கு பிடிக்கலன்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான விஷயம். எப்படி இருக்குன்னா பண்றதெல்லாம் பண்ணிட்டு மக்கள் மேல வந்து பழி போட்டுறாங்க. மக்கள் தான் பண்ணாங்க, மக்கள் தான் தூக்குனாங்க. மக்கள் என்ன பண்றோம்? ஓட்டுங்களை டிரான்ஸ்பரண்டா காட்டுறதுக்கு திராணி இருக்கா? விஜய் டிவிக்கு காட்டுறதுக்கு திராணி இருக்கா? இல்ல. அப்புறம் மக்கள் மேல பழி தூக்கி போடுறீங்க. எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கணும். விஷாலுக்கு ஓட்டு போட்ட மக்களை கண்ட காட்டுங்க, பவித்ராக்கு ஓட்டு போட்ட மக்களை கண்ட காட்டுங்க. இந்த கேம் பெர்ஸ்பெக்டிவ்ல சிவா சார் வந்துட்டு சௌந்தர்யா கிட்ட கொஞ்சம் பாசிட்டிவா பேசினாரு. ஃப்ரீயா விடு, என்னதான் வெளியில என்ன மாதிரி எல்லாம் இருந்தாலும் நீ வந்துட்டு சம்திங் நீ குடுக்குற, இப்போ நீ கியூட்டா இருக்க அப்படின்னா அது 100% கரெக்ட். The advice given by Shiva brother is okay. ஓகேவா? சௌந்தர்யாவும் அவங்க வெளியில இதெல்லாம் செய்யறாங்கன்ற ஒரு அவேர்னஸ் இல்லாம தான் சௌந்தர்யா அங்க உள்ள இருக்காங்க. அந்த விஷயத்துல நான் இன்னைக்கு இல்ல என்னையில இருந்தும் நான் சொல்ற ஒரே விஷயம் தான், சௌந்தர்யாவுக்கு நெகட்டிவ் பிஆர் நடக்குதுன்னு இப்ப வரைக்கும் தெரியாது. தெரிஞ்சா சௌந்தர்யா அதை என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச சௌந்தர்யா எனக்கு தெரியும், அத பண்ண மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? புரியுது. இதுதான் ஏன் தாட். ஓகே, சௌந்தர்யா நாட் டிசர்வ் டு பி இன் டாப் 8 இல்ல 5 வாட் எவர் இட் இஸ் அப்படின்னாலும் அப்படின்னு நிறைய கருத்துக்கள் இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சீப் கண்டென்ட்டை சௌந்தர்யா இனிஷியேட் பண்ண மாட்டாங்க. ஐ கேன் வாட்ச் ஃபார் தட். சோ அவங்க நாலேஜ் இல்லாம தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்றது தான் நம்ம அப்படின்றதுல நான் ரொம்ப ஷூரா இருக்கேன். நீங்க முத்துக்குமரன் ஆர்மி ஸ்பேஸ்லயும் போய் நான் தான் சொன்னேன். பட் ஸ்டில் எல்லாருமே நம்ம தம்பி தங்கச்சிங்க தான். சௌந்தர்யா ஜென்யூன் ஃபேன்ஸும் எனக்கு தம்பி தங்கச்சிங்க தான். முத்துக்குமரன் ஜென்யூன் ஃபேன்ஸும் எனக்கு தம்பி தங்கச்சிங்க. அந்த அபியூஸ் மட்டும் தான் நான் சேர்த்துக்க மாட்டேன். அவனை தூக்கி தூரப்படும். அது எல்லா இடத்துலயும் இருக்காங்க, எல்லா ஃபேண்டம்லயும் இருக்காங்க. ஓகேவா? சோ நம்ம ஸ்பேஸ்ல போய் பேசும்போது நாம வந்து இதுதான்மா இதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லும் போது ஏத்துக்கிறாங்க. இதை நம்ம இவங்க கிட்ட சொல்லும் போது ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அது அவங்க கையிலேயே கிடையாது. புரியுதுல பிரச்சனை உங்களுக்கு? புரியுது. அவ்வளவுதான் விஷயம். இது வந்து கேம் ஷோ அப்படி இப்படின்னு பாத்தீங்கன்னாலும் ஒரு கேம்ல ஊக்க மருந்து எடுத்து ஆட முடியாதுன்றது எவ்வளவு தவறோ எத்திக்கல் இல்லையோ அதே போலதான் ஒரு பிஆர் வச்சுட்டு ஒரு கேம் ஷோ ஆடுறது. ஆனா அன்பார்ச்சுனேட்லி எல்லாருமே பிஆர் வச்சுட்டு வந்துட்டாங்க. அதுல அன்டிசர்வ்டா தீபக் இன்னைக்கு வெளில போயிட்டாரு. தீபக் ஆக்சுவலா இஸ் த ஒன்லி எப்படி சொல்றது பெரிய விக்டிம் இன் திஸ் கேஸ். பிஆர் இல்லாமல் வீட்டை விட்டு வெளில போனவர்ல அவர் தான் விக்டிம். ஓகேவா? சோ என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஓகே, சோ அந்த சீன்ஸ் தான் நம்ம நாளைக்கு எபிசோட்ல பார்த்தாதான் தெரியும். சோ ஹவ் சேட் இட் வில் பி அப்படின்னு. சோ இன்னைக்கு வீட்டுக்குள்ள நடந்த விஷயங்கள்ல ஃபர்ஸ்ட் எல்லா கேரக்டரையும் வந்துட்டு கங்க்ராச்சுலேட் பண்ணாரு விஜய் சேதுபதி சார்.
அதுவும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய கெட்டப்ப போட்ட முத்துக்குமரனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா காம்ப்ளிமெண்ட்ஸே கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். சோ அத பத்திலாம் சூப்பரா கங்க்ராச்சுலேட் பண்ணாரு. அண்ட் அகைன் பேக் டு ஹவுஸ் வந்தது எப்படி இருந்துச்சு, அந்த வைல்டு கார்டு என்ட்ரிஸ் கிட்ட எல்லாத்தையும் கேட்டாரு, ரீஎன்ட்ரி கொடுத்தவங்க கிட்ட எல்லாம் கேட்டாரு. தர்ஷா சொன்னாங்க, நான் வெளியில போனதுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் எனக்கு கிடைக்காதா அப்படின்னு ரொம்ப ஏங்கினேன் அப்படின்னாங்க. அவங்க உள்ள வந்து 1 வீக் ஆச்சு. என்ன செய்தார்கள் சொல்லுங்கள். ஒன்றும் செய்யல. ஓகே. அண்ட் சாச்சனா வந்து என்ன சொன்னாங்கன்னா, கெஸ்டா தான் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா காம்படிஷன் சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம கெஸ்டா இருக்கிறதா காம்படிட்டிவா இருக்கிறதான்னு யோசிக்கும் போதுதான் ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசும்போதே நிறைய ரோலிங் இருந்தது இன்னைக்கு அவங்க பேச்சுல. ஒய் ஒருவேளை டேடி ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறதுனால அந்த ரோலிங் இருந்துச்சா? ரோலிங் இருந்துச்சான்றதை விட மக்களுடைய கைத்தட்டுக்கு ஒரு எதிர்ப்புல, ஐயோ நிறைய பண்ணிட்டோமோ, கொஞ்சம் ஓவராத்தான் போயிட்டோமோ அப்படின்றதுதான் இவங்க சாத்தனா அவர்களுடைய தாட் ப்ராசஸ் தான் நான் பாக்குறேன். ஓகே ஓகே ஓகே. அண்ட் சுனிதா வந்து செம்மையா ஒரு கவிதை சொன்னாங்க. ஆக்சுவலா அவங்க கவிதையை வந்து நம்மள நிறைய பேர் மிஸ் பண்ணிருப்போம். அந்த தமிழே வந்து ஒரு நல்ல அழகான தமிழ் அவங்க பேசுறது. இந்த மயிலு ஸ்மைலுன்னு சொல்லிட்டு ஒண்ணு சொன்னாங்க. புக்கு வேற போட சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க தான் அந்த புக்கை வாங்கி படிப்பீங்களோ? கவிதை புக்கு சுனிதாவோட. நோவா? இம்ப்ரெசிவா இல்லையா உங்களுக்கு அவங்க சொல்றது? என்ன ஜோசர்? எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். அதான் இல்ல, எனக்கும் தமிழ் பிடிக்கும். நம்ம எல்லாருக்குமே தமிழ் பிடிக்கும். பட் ஸ்டில் தமிழுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு நபர் அதை வந்து முயற்சி பண்ணி ஏதோ ஒண்ணு பண்றது, அந்த எஃபர்ட் வந்து நல்லா இருக்குல்ல, கியூட்டா இருக்கு. அதெல்லாம் அவங்க வீட்டுல இருக்கும்போது ஒரு 4 வாரம் பண்ணதுனால தானே வெளில போனாங்க. அடுத்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த 8 பேரை எந்தெந்த இதை வச்சு சூஸ் பண்ணிருப்பாங்க, இந்த ரீஎன்ட்ரிஸ் எந்த அடிப்படையில வெளில போறதுக்கே தகுதி இல்லாதவர்கள் அப்படின்னு பிக் பாஸே நினைச்சு எங்களை உள்ள கூப்பிட்டாங்க. ஃபர்ஸ்ட் 8 பேர் போனீங்க, அந்த 8 பேர் தான் கூப்பிட்டோம் என்ன அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டாங்க. அப்படிதான் இல்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வெளியில போன 8 பேர் தான். ஆமாமா ஆமா. ஓகே. சொன்னாங்க நாங்க ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு, பட் ஸ்ட்ராங் பட் அன்ஃபேரா எவிக்ட் ஆயிட்டோன்றதுனால மறுபடியும் எங்களை உள்ள கூப்பிட்டு நீங்க டிசர்வ்டான ஆளு அப்படின்னாங்க. அன்ஃபேரா நாங்க எவிக்ட் ஆயிட்டோம், வீட்டுக்குள்ள வந்து ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கிட்டு போறான்னு பண்ணிட்டாங்க. வேற ஒண்ணும் இல்ல. ஃபேர் அண்ட் லவ்லி எல்லாம் யூஸ் பண்றாங்களா இன்னும்? நீங்க அப்படி போயிட்டீங்க. இல்ல, உங்க காலகட்டத்துல ஃபேர் அண்ட் லவ்லி எல்லாம் யூஸ் பண்ணிருப்பீங்க. எங்க ஜெனரேஷன்ல we have moved, we have updated அப்படிதான் சொல்லணும். எஸ், எல்லாம் வசதிதான். அப்படி இல்ல. வேற என்ன சார் நடந்துச்சு இன்னைக்கு? அர்ணவோட எக்ஸ்பிளனேஷன், மக்களுடைய கைத்தட்டு. பாவம், அர்ணவ கண்ணு முன்னாடியே கலாய்க்கிறாங்க. அதுவும் தீபக் சார்லாம் சோஃபாக்கு அந்த பக்கம் எகிரி குதிச்சு சிரிக்கிறாரு. பட் அந்த இடத்துல எனக்கு லைட்டா ஒரு மாதிரி பேடா ஃபீல் ஆச்சு. என்னதான் ஒருத்தர் வந்துட்டு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி மழுப்பிக்கிட்டு இருந்தாலும், அப்பட்டமா கலாய்ச்சிட்டு இருந்தாலும், அதை இப்படி ரொம்ப வெளிப்படையா நம்ம சிரிச்சு அவர் இன்னும் புண்படுத்துறோமோ அப்படின்னு தோணுச்சு எனக்கு ஏதோ ஒரு ஓரத்துல. உங்களுக்கு என்ன தோணுச்சு? வாண்டடா பண்ணும்போது தேவைதான் அப்படின்னு தோணுச்சு. அருண் வந்துட்டு அர்ணவோடைய ஜூனியராமே, ஒரே காலேஜ்ல படிச்சாங்களாம். உங்களுக்கு தெரியுமா எந்த காலேஜ்னு ஏதாவது தெரியுமா? ஜாலியா காலேஜா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. சோ வேற என்ன நடந்தது? அதே காலேஜ்ல விசிட்டிங் ப்ரொஃபஸரா விஷ்ணு இருந்தாராம். விசிட்டிங் ப்ரொஃபஸராவா? நீங்க கூட இருந்தீங்கல்ல ஏதோ கொஞ்ச நாள் பண்ணீங்களே, லைவ் ப்ரொஃபஸரா இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல. எல்லாம் ஒரே கொலீக்ஸா எல்லாரும்? சொல்லவே இல்ல. எந்த கடையில அடிச்சீங்க? அவங்க எந்த கடையில அடிச்சாங்களோ அதே கடையில. இல்ல, நீங்க வந்து பல ப்ரொஃபஷன்ஸ வந்து கையாண்டுட்டு தான் வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஜோசர். அண்ட் சுனிதா அவர்கள் இந்த பிஆர் கண்டென்ட் எல்லாம் பேசும்போது விஜய் சேதுபதி சார் கொஞ்சம் பிஆர்ஸ்ல சப்போர்ட் பண்ணும்போது சௌந்தர்யா ஒரு மாதிரி ஒரு கிளாப் பண்ணாங்க, ஒரு ஹார்ட் கிளாப் ஒண்ணு பண்ணாங்க. அதை அடுத்து சாட்சியில வந்து போட்டு கொடுப்பாங்க சுனிதா கிட்ட. அந்த சீன் பாத்தீங்களா?
பயங்கரமா கிளாப் பண்ணாங்க அவங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு காமிச்சு சொல்லுவாங்க. பாக்கலையா நீங்க? சொல்லுவாங்க. வெயிட் பண்ணுங்க, இருங்க பாய், நாளைக்கு இன்னும் இருக்கு சம்பவம். என்ன பண்ணுவாங்க இப்ப? இவங்க எல்லாம் அமிச்சிருவாங்களா வெளில? இவங்க எல்லாம் அமிச்சிட்டு நாளைக்கு அவங்க எல்லாம் உள்ள வராங்க. இல்ல இப்ப இந்த 8 பேர்ல யாருதான் அந்த ரீப்ளேஸ்மெண்ட்னு கேக்குறேன். அது எனக்கு தெரியல. 8 பேரையும் அமிச்சிருவாங்க நினைக்கிறேன். போற போக்கு பார்த்தா இவங்க எல்லாம் அமிச்சிட்டு அவங்க உள்ள வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓ, இதெல்லாம் தேராது, நீங்க திருப்பி வெளியிலேயே போயிடுங்கன்னு சொல்லிட்டு அமிச்சிருவாங்களா? சரி. அண்ட் முத்து ஒரு விஷயம் பேசுறதுக்கு எந்திரிக்கும் போது பயங்கரமான கிளாப் சவுண்டு. அப்ப எனக்கே வந்துட்டு என்ன முத்து ஓவரா ரியாக்ட் பண்றாரு அப்படின்ற மாதிரிதான் இருந்தது. சோ அத வந்து விஜய் சேதுபதி சாருமே சொல்லியிருப்பாரு, ரொம்ப பவ்யமா நடிக்கிறார்ல அப்படின்னு. சோ அந்த மொமெண்ட் பத்தி சொல்லுங்க. முத்துக்கு வந்து என்ன கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுன்னா, எதுக்கு இவங்க கை தட்டுறாங்க, அண்ணனுக்கு கை தட்டணும் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் கை தட்டுறான் அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. சோ அதனாலதான் அவர் வந்து யோசிச்ச மொமெண்டா நான் பாக்குறேன். ஓகே ஓகே. அண்ட் விஷால் அருண் போறப்போ ரொம்ப ஃபீல் பண்ணாரு. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு பாண்ட். அவங்க 2 பேருமே ஒரு நல்ல நட்பு பாராட்டிட்டு இருந்தாங்க. அந்த விஷயத்துல ஃபீல் பேட் தான். இருந்தாலும் 7 நாளுக்கு அந்த எமோஷன்ஸ் அருண் இருந்திருக்கலாம் அப்படின்னு விஷால் நினைச்சிருக்கலாம். விஷாலுக்காக அருண் வெளில போயிருக்கலாம். சோ என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். அப்படின்றதும் தாண்டி 98 நாள் ஒன்னா இருந்துட்டாங்க ஒரே வீட்டுக்குள்ள, அண்டர் ஒன் ரூஃப். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காது இல்ல, என்னதான் ஒரு வீட்டுக்குள்ள ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணாலும். சோ அதை நினைச்சு கூட அழுதுருக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், வர்ஷினி ஓடி வந்தாங்க நம்ம அருணை வந்து வழி அனுப்புறதுக்கு. அப்படியே கட் பண்ணி பிளாஷ்பேக் உள்ள போனா வர்ஷினி வெளியில போகும்போது அருண் வருவாரு. அருண் வருவாரு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ட்வின்னிங்ல இருந்தாங்க 2 பேருமே. ஒரே அழுக, கட்டி பிடிக்கிறது என்ன, எங்க கட்டி வாங்கி அர்ச்சனா அவர்கள் ஹார்லி குயின் வெளியில இருந்துட்டு இப்படி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல, வெளியில வா உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்றாங்க. அண்ட் இன்னைக்கு 2 பேரும் மறுபடியும் வெளில வந்து ஒரு மன்னிப்பு வீடியோ இன்ஸ்டாகிராம்ல போட்டா போச்சு அப்படின்னு பண்றாங்க. இன்னைக்கு 2 பேருமே சேம் கலர்ல இருந்தாங்க, ட்வின்னிங். வர்ஷினி அண்ட் அருண். அண்ட் அவங்க எவிக்ட் ஆகி போகும்போது கூட அப்படிதான் ரெட்டோ என்னமோ போட்டிருந்தாங்க நினைக்கிறேன், ஐ திங்க். ஆனா எனக்கு கன்ஃபார்மா தெரியல. புரியல. நல்லா கரெக்டா பாக்குறீங்க என்ன மேட்டர்னு பார்த்தேன். ஓகே, இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு நல்லாவே பதிவு பண்ணப்படும். இவரு ரயான் அழுதாரு பாருங்களேன் அருண் வெளியில போகும்போது. வாட் ஹேப்பன் ரயான், எங்க இருந்தது இது இத்தனை நாளா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சோ இவங்க பாண்ட் ரயானுக்கே தெரியல. அது ஒரு பாய்ஸ் பசங்க அப்படிதான் எமோஷனல். அது என்னது சார் பாய்ஸ் எமோஷனல்? நாங்களும் அப்படிதான். ஆக்சுவலா நாங்க இப்ப கூட சிம்லா ட்ரிப் போயிட்டு இருந்தோம்ல, ஒரு 6-7 பசங்க போயிட்டு இருந்தோம். ஓகே ஓகே. நான் 7 பசங்க போயிட்டு திருப்பி வீட்டுக்கு போகும்போது ஐயோ வீட்டுக்கு போறோமேனு ஒரு ஃபீல் ஆகி நாங்க எல்லாம் கட்டி முடிச்சு அழுதோம். ஐயோ வீட்டுக்கு போறோமேனா எப்படி? அது புரியலையே. அவங்க வேற சோசியல் மீடியால இல்லன்னு சொல்லிட்டீங்க, அதனால தைரியமா அது வந்து பாய்ஸோட எமோஷனா? ஆமா, பாய்ஸோட எமோஷன். நாங்கெல்லாம் ரொம்ப இலகிய மனசு உள்ளவங்க. ஓ ஆமா ஆமா, ரொம்ப இலகுனதுதான். அப்புறம் பிபி வந்துட்டு நம்மளுடைய பிபிக்கு சொன்ன, பிபி இல்ல பிபி வந்து நம்மளுடைய பிபிக்கு சொன்ன ஒரு காம்ப்ளிமெண்ட் சூப்பரா இருந்தது. ஜீவிகா அவர்கள் ரொம்ப அருமையா ரிவ்யூ பண்றாங்க. எங்களுக்கு ஜீவிகாவுடைய ரிவ்யூ, ஜாக்லின் ஆர்மின்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கு. ஓ ஓகே ஓகே. நான் முடிஞ்சா அந்த 2 ஸ்பேஸுக்கு தான் எட்டி பார்த்து வருவேன். தீபக் அவர்களோட ஸ்பேஸ் நான் எங்கேயும் தேடி கண்டுபிடிச்சேன். ஆனா ஒரே வாட்டி போயிட்டு வந்தேன்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த 3 பேர் தான் ஸ்பேஸ் போடுவாங்க. சோ நான் அப்படி போய் எட்டி பார்க்கும் பட்சத்துல அவங்க வந்து ஜீவிகா அவர்கள் ரொம்ப அருமையா வந்து ஆர்டிகுலேட் பண்ணி பேசுறாங்க. ஆர்டிகுலேட்னா கரெக்டா பண்ணி பேசுறாங்க அப்படின்னு சொல்லும்போது சரிங்க நான் சொல்லிடுறேன். எவ்வளவு ஜீவிகா கிட்ட வாங்கினீங்கன்னு கேட்கணும்னு தோணுச்சு. அப்புறம் சரி ஓகே. கடைசியில என்னையும் இப்படி எனக்கும் பிஆர் இருக்குன்னு ஆரம்பிச்சிருவீங்க போலயே ஆத்தா. எனக்கே காசு இல்ல, இதுல பிஆர் கொடுக்கறதுக்கு காசா? நோ. ஓகே. வெற்றி செல்வன் கமெண்ட்ல போட்டுருக்கேன், ஜோ மைக்கேல் ஒரு பேட் ரிவ்யூவர். ரொம்ப நன்றி.
இல்ல நிறைய பேர் உங்க மேல ஒரு ஜென்யூனான ஒரு லவ் வச்சிருக்காங்க ஜோசர் உங்க மேல அப்படின்றத தவிர நீங்க ஒரு ரிவ்யூவரா இந்த ப்ரொஃபஷனுக்கு ஒரு ஜென்யூனா இருக்கீங்க பாத்தீங்களா அது நிறைய பேர் வந்து லைக் பண்றாங்க சீரியஸா. நான் ஒன்னு சொல்லவா, நான் மத்தவங்களுக்காக ஜென்யூனா இல்ல, எனக்கு ஒரு எனக்கு ஜென்யூனா இருக்கு. இல்ல எனக்கு ஜென்யூனா இருக்கு. எனக்கு நான் பேசுறது உண்மை அப்படின்னு நம்பி நான் படுத்தா எனக்கு துப்பாரு. நிச்சயமா அது நம்ம மனசாட்சிக்கு தெரிஞ்சா போதும், அவ்வளவுதான். அப்படிதான். அப்புறம் தீபக் சார் வந்து அருண் வெளில போகும்போது எப்படியும் திருப்பி வருவடா, வரும்போது ஏதாவது எடுத்துட்டு வா பொங்கலுக்கு அப்படின்னாரு. அந்த இடத்துல எனக்கு அடுத்து நீங்க தான் தீபக் சார் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் அருணோடைய லுக் பேக் ஏவி ஒரு ரொம்ப லாங்கான ஏவி ஆக்சுவலா 98 days கவர் பண்ணும் போது ஒரு நல்ல ஜேர்னியா இருந்தது. அப்படியே ஒரு ரைஸ் ஆகி டவுன் ஆகி அப்புறம் நல்ல ஒரு ரைஸ் கொடுத்து வெளியில போயிருக்காரு அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு சென்ட் ஆஃப் மாதிரி இருந்துச்சு. சோ அப்படிதான் சார் இன்னைக்கு நடந்தது, வேற எதுவும் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா அருண் போயிருக்காரு. அருண் கூடிய விரைவில் கல்யாணம் பண்ணி மணமகனுடைய அந்த கண்கொள்ளா காட்சியை நான் நேர்ல பார்த்தேன். யாருக்கு தெரியும், அந்த கல்யாணத்துடைய வெட்டிங் பிளானராவே ஜோ மைக்கேல் இருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்ற மொமெண்ட் இருந்தோம். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், பிளவுசஸ், சல்வாஸ், குர்த்திஸ், Dress and Materials, Mayura Silks and Fashion. KBG Trips, think holidays, think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629 911889.